இளங்குமரன் சாரும் அர்ஜுனா சாரும் ஒரு தடவை அவையாளர் வந்தங்களுக்கு மதிப்பளிச்சிருக்கிறோம். இது எத்தனை பேரை எடுக்க போறாங்க? திருவூர் நிற்பதுன்றது பெரும் தாக்கத்துக்குரியது. உங்களுக்கு எந்த தீர்வுமே இப்ப இதுவரைக்கும் இல்லை. எங்களுக்கு எந்த தீர்வுமே 2019ஆம் ஆண்டிலிருந்து பட்டதாரிகள் வெளிவந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படவும் இல்லை. நாம் பட்டதாரிகள் சார்பாக ஆளுநரிடம் இளங்குமரன் சாரிடம் எல்லாரிடமும் போய் ஒவ்வொரு லிஸ்டுகளை கொடுத்தோம். நமக்கு நிரந்தரமான ஒரு தீர்க்கமான முடிவு கிடைக்கவில்லை. பட் ஆளுநரிடம் நாங்கள் கொடுத்த போது கலைப்பிட மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது அரிதென்று கூறியிருக்கிறார். ஆனால் கலைப்பிட மாணவர்கள் தான் வெளிவர்றது கூடுதலா. கல்லூரி மாணவர்கள் வெளிவந்த போது அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குகிறார்கள். எமது வயது நாளாந்தம் கூடிக்கொண்டு போகின்றது. எமது பட்டதாரிகள் சார்பாக உள்ள அனைத்து மாணவர்களும் வறுமை கோட்டில் தான் உள்ளார்கள். ஆனால் இவர்கள் போராட்டத்துக்கு செலவழிக்கிற காசு வீணா போறது. படிக்கிறதுக்கு பட்டதாரிகளாக ஆவதற்கு கூட எத்தனையோ பல துன்பங்கள் பலதரப்பட்ட கஷ்டத்தின் மத்தியிலும் தான் அனைவரும் படித்து பட்டம் பெற்றிருக்கிறார். பட்டம் பெற்றும் இத்தனை வருடம் 2019 5 6 வருடங்களுக்கு உள்வாரியாக உள்ளார்கள். அனைவரும் வெளியே தெருவோர நிற்கிறார்கள். தெருவோர நிற்பதுன்றது பெரும் தாக்கத்துக்குரியது. எமது பிள்ளைகள் இப்ப நாங்கள் நிற்கிறோம்ன்றது அடுத்த இனிவார தலைமுறைகளிலும் எத்தனை பிள்ளைகள் என்ன செய்ய போறாரு? எங்கட பிள்ளைகளை கூட என்னென்ன படிப்பிக்கிறது? நாங்கள் என்ன பாடத்தை படிப்பிக்கிறது? பயோமெட்ஸ் படிப்பிக்கிறது. எமது பொருளாதாரம் என்றது பெரும் கஷ்டம். வயது 40-45 வயசு மட்டும் இருக்கிறார் பட்டதாரிகள். என்ன நடக்க போகுது? மேதக ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவரிடம் கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னால், நாங்கள் இவ்வளவு துன்பங்களையும் செய்தும் உடல் உள்ள உளைச்சல்களுக்கு உள்ளாயுள்ளோம். நாளாந்தம் எத்தனை இந்த வந்தோம்னா 2-3 மணி என்றாலும் சாப்பாடு தண்ணி வேணும் இல்லாமல் பெரும் கஷ்டப்படுகிறோம். அதுக்கு எத்தனை சின்ன குழந்தைகளை கூடி விட்டுட்டு வருகிறோம். என்ன எங்களுக்கு வேலை கிடைக்கும் என்றது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் ஊடாகத்தான் நாங்கள் நாளாந்தம் வெயிலும் பாராது மழை பாராது மீடியாக்கள் மூலமாக ஜனாதிபதியோ ஏனைய மந்திரிமாரை யாரிடமும் போயிருக்கும். இப்ப நாங்கள் என்னென்ன செய்யறோம்ன்றது மறைஞ்சிருப்பினோம். ஆனால் அறிந்தும் எந்தவித நிரந்தரமான ஒரு முடிவென்னது எங்களுக்கு கிடைக்கல. இற்றவரையும் நாங்கள் என்ன செய்வதென்னதான் எங்களுக்கு அடுத்த கட்டமாக உள்ளது. ஒவ்வொரு ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் மனவேதனை என்றதான் உள்ளது. என்னென்ன நாளாந்தம் 35,000 வேக்கண்ட் உள்ளது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இட்டவரையில் 7,000 அறிவித்திருக்கு. வடக்கு மாகாணத்தில் எத்தனை பேருக்கு வேக்கண்ட் கொடுக்க போறாருன்னு கேள்வி. என்ன நடக்க போகுது என்னதான் அடுத்த கட்டமாக உள்ளது. வெயில காஞ்சு மேல எங்களுக்கு வருத்தம் வந்தாலும் எங்கள்ட பிள்ளைகளை பார்க்க வேணும்ன்றதான் எங்கள்ட பிரச்சனை. ஆனால் என்ன செய்யறோம்? எங்களுக்கு வேலை கிடைக்கும் நம்பிக்கையோட தான் நாங்க முன்னெடுக்கிறோம். அத்தனைக்கும் நாங்க முன்னெடுக்கிறதுக்கான காரணம் அரசாங்கம் என்பது எங்களுக்கு ஒன்று நிரந்தர தீர்வுன்றதை கிடைக்கும் என்றது. வயசு பிரச்சனை நாங்கள் நாளாந்தம் போய்க்கல எங்களுக்கு வருத்தம் கூடிக்கொண்டிருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒன்றான் இருக்கு. ஆனால் அத்தனையும் நாங்க பொருட்படுத்தாமல் நாங்கள் என்ன செய்யறோம்? ஜனாதிபதி கொடுத்திருக்கிறோம், ஆளுநர் கொடுத்திருக்கிறோம். அத்தனைக்கும் டாக்டர் கூட எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு பெற்று தருவோம்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அவரை கூடி கதைக்கிறதுக்கு அங்கே இடம் வலிக்கல. பாராளுமன்றத்தில் அர்ஜுனா சார் சொல்லியிருக்கிறார் பட்டதாரிகளுக்கு பற்றி கதைக்கிறோம். ஆனால் அவர் ஒரு இத்தனை இதுலயும் இளங்குமரன் சாரும் அர்ஜுனா சாரும் ஒரு தடவை அவையாளர் வந்தங்களுக்கு மதிப்பளிச்சிருக்கிறோம். ஆனால் இற்றவரையில எந்த மந்திரிமாரோ யாருமே எங்களுக்கு அப்படி கதைச்சதும் இல்லை, செய்ததும் இல்லை. ஆனால் நாங்க நம்பிக்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? இவ்வளவு காலமும் நாங்க பாடுபட்டதுக்கு அவர்களால ஒரு முடிவுன்றது கிடைக்கும். ஆனா இன்றைக்கு நாங்க கொஞ்சம் பட்டதாரிகள்லாம் வந்திருக்கிறோம். நாங்க சுழற்சி முறையில மீண்டும் தொடருவோம். எங்களுக்கு நம்பிக்கையான ஒரு முடிவு கிடைக்கும் என்றது எங்களுக்கு அறியும் வரையும் நாங்க போராட்டம் என்றதை தொடர்ந்தோடுதான் இருப்போம். இவ்வளவு காலமாக நாங்கள் இந்த போராட்டத்தினை மேற்கொண்டு வருகின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு 2019 இருந்து இன்று வரைக்கும் எத்தனையோ ஆண்டுகள் பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இப்ப தற்சமயம் 1 கிழமை 2 கிழமைக்கு முதல் கிடைத்த தகவல்களின்படி 35,000 அரச நியமனங்கள் வழங்கப்படுவதாக அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு தகவல் எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள்.
ஆனால் இன்று அந்த 35,000 பேரிலிருந்து 7,500 பேருக்கு தான் கேபினட் அப்ரூவல் வந்திருக்கு என்ற விஷயம் வந்து வெளிப்படையாக எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 7,500 பேர்லையும் வடமாகாணத்திற்கு வந்து எத்தனை பேரை எடுக்க போறாங்க என்கின்ற விஷயம் வந்து இன்னும் சொல்லப்படையில. அப்ப அந்த 35,000 பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கல்லானே, அந்த இது வந்து சரியான ஒரு உறுதிப்பாடு இல்லாத காரணத்தாலும் ஏற்கனவே போரால பாதிக்கப்பட்டு பின்தங்கி இருக்கின்ற எங்கெண்ட இந்த வடமாகாணத்திற்கு வந்து எத்தனையோ பட்டதாரிகள் இன்றும் வறுமைக்கோட்டு கீழிருந்தும் தினம் தினம் கூலி வேலை செய்துதான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உட்பட்டு இருக்கின்றார்கள். அவர்கள் வந்து எவ்வளவோ செலவுகளை செய்து படித்தும் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் படித்தும் இன்று இப்படி வீதியில் நின்று போராடுகின்ற ஒரு நிலைமைக்கு உட்பட்டு இருக்கின்றார்கள். இந்த 7,500 பேருக்கான இந்த நியமனங்களுக்குள் வடமாகாணத்திற்கு எத்தனை நியமனங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது என்பது இன்னும் சரியாக எமக்கு அறிய தரவில்லை. அதோடு எங்களுக்கு வந்து அந்த 35,000 பட்டதாரிகளை அரசு நியமனத்திலே அமர்த்துவதற்கான அந்த வேலைப்பாடுகளை விரைந்து செயற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இந்த போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த போராட்டமானது எங்களுக்கு அந்த சரியான ஒரு தீர்வு வரும் வரை சுழற்சி முறையிலே அமையும் என்பதனை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். ஆளுநரிடம் நாங்கள் அந்த இதை கொடுத்திருந்த நாங்கள் மனுவை, அவர் எங்களுக்கு ஒரு சரியான தெளிவான பதில் ஒன்றை தரையில் சுழற்சி முறையில் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதாகத்தான் எங்கள்ட நிலைப்பாடு காணப்படும். ஆனா எங்களுக்கு இப்ப ஆளுநர் சொன்னாலும் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்ப்பு வந்து வேணும். அது பொறுத்து நாங்க சுழற்சி முறையில போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டுதான் இருக்கோம். நிரந்தரமான தீர்வு காணிட்டு நாங்க தொடர்ச்சியா போராட்டம் செய்வோம். வந்து எந்த பலனுமே எங்களுக்கு கிடைக்கும். அப்ப உங்களுக்கு எந்த தீர்வுமே இப்ப இதுவரைக்கும் இல்லை. எங்களுக்கு எந்த தீர்வுமே இல்லை. ஒரு கட்சியில் எங்களை பத்தி சொல்லவும் இல்லை. நாங்க போனாலும் அவ எங்களோட டைம் சென்ட் பண்ணி எங்க பிரச்சனையே வடிவா கேட்கறது இல்லை. கச்சேரியில உங்களுக்கு பதிகிறோம், இப்படி இந்த வரவசர திட்டத்துக்கு அவங்க இதை கதைக்கிறோம்னு சொல்லி எல்லாம் எந்தவித முடிவுமே எங்களை சொல்றது இல்லை. கொஞ்சம் மாற்றத்தோட நாங்கள் வந்து மதிப்பளிக்கணும் இல்லை, அதான் பிரச்சனை. இப்ப கிழக்கு மாகாணத்துல வந்து பட்டதாரிகள் மதிப்பளிச்சு ஆளுநர் வந்து லெட்டரை கொண்டு வாங்கன்னு கேட்டிருக்கேன். ஆனா இங்க வந்து வடக்கு மாநிலத்தில் உள்ள பட்டதாரிகளை ஒரு பொருட்டாவே மதிக்கணும் இல்லை. மக்கள் தானே, மக்களை வந்து சந்திக்கிறதுக்கு ஆளுநருக்கு என்ன பிரச்சனை உள்ளது? கிழக்கு மாகாண ஆளுநர் வந்து நாங்க லெட்டரை கொடுக்க அவங்க கதைச்சு ஏதோ ஒன்று தீர்வு கொடுத்துருக்கிறேன், நாங்க கொடுப்போம் பண்ணதான் கொடுத்துருக்கிறேன். ஆனா இவர் வந்து இந்த ஆளுநர் வந்து எங்களை சந்திக்கவும் இல்லை. நாங்க சந்திச்ச இடத்துல சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு வேலை வாய்ப்புன்றது குறை வேண்டது. அப்ப நாங்கள் என்ன செய்திருக்கோம், கலைப்படத்துல படிச்சாக்களுக்கு வேலை கொடுக்கத்தானே வேணும். இவ்வளவு காலம் கலைப்படத்துல படிச்ச மாணவர்கள் எங்கேண்டது? அப்ப அதைத்தானே அவர் கூற வேணும். அப்ப இவ்வளவு காலத்தையும் கலைப்படத்தால வழிபட்டிருக்கணும், ஒளிச்சால போயினோம், கல்லூரியால போயினோம், அவ்வளவு பேருக்கு உடனடியா வேலை கொடுக்கணும் தானே. இப்ப கலைப்பிட மாணவர்களுக்கு தான் வேலை இல்லை. கலைப்பிட மாணவருக்கு வேலை குறைவாம், அதிலும் விட ஆசிரியர் மேருக்கு குறைவான்னு சொல்லியிருக்கிறார் ஆளுநர். அப்ப கலைப்பிடத்தால போன டீச்சர்ஸ் எல்லாம் இல்லையோ, ஆர்ட்ஸ் மற்ற எல்லா பாடத்துக்கும் போயிருக்கணும். அப்ப அவையில எல்லாம் வேலைக்கு போயிருக்கணும் தானே. இத்தனை வேடத்திலே வேலை கொடுத்திருக்கணும் தானே. கலைப்பிடத்தால போன மாணவர் எங்கேயப்ப இத்தனை வேடம் வேலை கொடுத்திருக்கணும். இப்ப மாத்திரமே சொல்றாரு கலைப்பிடத்துக்கு வேலை இல்லையான்னு சொல்லி சொல்றாரு எங்களுக்கு. அப்படி என்றால் இப்ப நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுக்கு பொருளாதார வசதி குறைவு, நாங்கள் எங்களை பிள்ளைகளை படிப்பிக்க வேணும். கலைப்பிடத்தை தானே படிப்பிப்போம். மேத்ஸுக்கு படிப்பிக்கிறது எங்களுக்கு பொருளாதார வசதி இல்லை, கலைப்பிடத்தை படிப்பிக்க இல்லாது. இப்ப நாங்க வந்து ரோட்ல நிக்கிறோமா, எங்கிட்ட பிள்ளைகள் வந்து நிக்க இல்லாத. இப்ப நாங்க கலைப்பிடம் படிப்பிக்க இல்லாது, பிள்ளைகள் பாதிக்கப்படும். இப்ப நாங்கள் எங்கிட்ட எனக்கும் பிள்ளை இருக்குது, வந்து நிக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்கு. அப்ப அந்த பிள்ளைகளை அடுத்த கட்டம் நாங்கள் என்னத்தை கொண்டு போறதுன்னு யோசனையாகுது. உங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. எங்களுக்கு ஒரு தீர்வை தந்து அவங்க வந்து தொழில் கல்வியை கொடுக்கணும். இப்ப வெளிநாடுகள் எல்லாம் 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு தொழிற்கல்வியை கொடுக்கணும். ஆனா இங்கேயும் வந்து ஓயலோட தொழிற்கல்வியை கொடுக்கலாம். எம்பசி தான் போகணும்னு அவசியம் இல்லை. இல்லை பயோமேக்ஸ் படிக்கணும்னு சொன்னா ஏழக்கூடிய பிள்ளை படிச்சு கொண்டு போகும். படிக்க முடியாத பிள்ளைக்கு என்ன ஏழக்கூடிய தொழில் வாய்ப்பு கல்வியை கொடுங்க. இனி வந்து பல்கலைக்கழகம் பிள்ளை வேண்டாம். பல்கலைக்கழகத்துக்கு பயோமேக்ஸ் படிச்சு காமர்ஸ் படித்த பிள்ளை போகக்கூடிய பிள்ளை போகட்டும். மற்ற பிள்ளைகளுக்கு என்ன கோயிலோட பொருள் கல்வியை கொடுங்க. இது கல்வி திட்டத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் மெயின் பிரச்சனை எங்களுக்கு. இப்ப நாங்கள் நாளாந்தம் ஒவ்வொரு இடம் நாங்க அறிகிறது என்ன, பட்டதாரிகள் வேலை இல்லாம ரோட்ல நிக்கணும், பட்டதாரிகள் வேலை இல்லாம இன்னொரு ரோட்ல நிக்கணும். அப்ப அந்த நிலைமை என்னத்துக்கு வரணும்? அரசாங்கம் கல்வி திட்டத்தின் பிரச்சனை. கல்வி திட்டத்தை என்ன செய்யணும்? மாற்ற வேணும்.
நாளை அந்த பிள்ளைய பார்த்தா மட்டும் படிச்ச உடனே அந்த பிள்ளைக்குரிய தொழிற்கல்வியை நீங்க கொடுங்க அரசாங்கம். படிப்பிக்கிறதா இலவசமா படிப்பிக்கிறீங்களே, இலவசமா படிப்பிக்கிற பிள்ளைக்குரிய தொழிற்கல்வியை நீங்க படிப்பிச்சு விட்டால் அந்த பிள்ளை என்ன செய்யும்? நாளை அந்த பிள்ளை தன் சுய முயற்சியால அந்த காசுகளை சேர்த்து கொண்டு போகும். இப்ப நாங்கள் இவ்வளவு காசு செலவழிச்ச காசு நாங்கள் என்ன செய்யணும்? ஏலோட நாங்க வேலை போயிருந்தால் பட்டதாரி செலவழிச்ச காசு என்ன செய்திருப்போம்? நாங்க சேமிப்பா வச்சிருப்போம். அந்த சேமிப்புல எந்த பிள்ளைகளை படிப்பிச்சுக்கலாம். இப்ப நாங்க அதுல இருந்து வட்டி எடுத்து நாங்க படிச்சு ஆனால் என்ன செய்திருக்கிறோம்? படிக்கிறதுக்கு நாங்க வீணா செலவழிச்சிருக்கிறோம். இப்ப அந்த போராட்டங்கள் இதற்கு வீணா செலவழிக்கிறோம். இந்த காசு இல்லாம இங்க நாங்கள் எங்களுக்கு ஒரு அரசாங்க வேலையை தந்தால் நாங்க அதுல எந்த எடுப்போம் தானே. இப்ப இந்த பிள்ளைகளையும் வீணாக்குறோம். இப்ப நாங்கள் எங்கட பிள்ளைகளை நாளை அந்த படிப்புக்கு யோசிக்கிறோம். இப்ப